மேன்மைப்படுத்த கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தா கர்த்தர் நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னை அன்போடு அழைத்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துக்கூடிய அமல்ராஜ் சார் அவர்களுக்கும் இந்த ஏனோக்கு இல்லத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மன மகிழ்வு கொள்ளுகின்றேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடவுளை நம்மளுடைய நம்பிக்கையாக கொண்டு கடவுளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு படிநிலைகள்லையும் உறுதியான ஒரு நம்பிக்கையாகவும் அடித்தளமாகவும் கொண்டு நம்ம பயணிக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்கிறார், கடவுள் நம்முடைய சார்பில் செயல்படுகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையும் நிச்சயமும் நமக்கு உண்டாகுது. அப்படி கடவுள் நம்முடைய சார்பில் செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவரே நமக்கு வாய்க்க செய்து தருகிறார். இத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷம். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் முழுவதும் வாழ்த்திடுவேன். இதுதான் அந்த பாடல்ங்க. சரிங்களா? இந்த பாடல் சொல்லுகிற செய்தியை நான் முதல்ல வார்த்தையை உங்களோட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை இணைந்து பாடலாம். ஏன் ஆண்டவரை நம்மளுடைய சங்கீதமா, வாழ்க்கையினோட சங்கீதமா நம்ம வச்சிருக்கோம் தெரியுமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய தேவனை நாம் என்ன செய்கிறோம்? போற்றுகிறோம். வேண்டிடும் பக்தர்களுடைய குறைகளை தீர்க்கின்ற திக்கற்ற பிள்ளைகளின் கடவுள் அவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தேவனாயிருக்கிறார், அவர் கடவுளாயிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்ய போறோம்? பாட போறோம். 2-3 பேர் எங்க என்னுடைய நாமத்தினால கூடுகிறீங்களோ அவங்க மத்தியில வருவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம மத்தியிலும் அவர் என்ன செய்கிறார்? வருகிறார், வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும்? பாடணும். சரிங்களா? மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, இந்த பாடல் கற்றுத் தருகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இங்கு மட்டும் இல்ல, வானத்திலும் வாழ்த்தப்படுகிறவர். வானமும் பூமியும் அவரை வாழ்த்துகிறது அப்படின்னு வேதத்தில் எழுதி இருக்குது. அப்ப வானவர்கள் போற்றுகிற அந்த கிறிஸ்துவ நம்ம வாழ்நாள் முழுசும் நம்ம என்ன செய்யணும்? போற்ற வேண்டும். ஏன்னா நாளொன்று வரப்போகிறது. ஆண்டவர் மத்திய ஆகாயத்துல வரப்போகிறார். நம்ம எல்லாரையும் அவரோடு கூட அழைத்து கொண்டு போக போகிறார். அவருடைய வீட்டுல சந்தோஷமா அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு சதா காலமா நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்ய போறோம்? பாட போகிறோம். பாடலாமா? அவர் இந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய தேவனை போற்றிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய தேவனை போற்றிடுவோம். வேண்டிடும் பக்தர்களின் இதயம் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கதறல் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர்.
வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவரின் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவரின் அவர் நம்முடைய சங்கீதமாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? ஆண்டவரை துதித்து பாடுவது. நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட சேர்ந்து அவர் சொல்ற காரியத்தை செஞ்சு அவருடைய வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில அவருக்கு பிரியமா நடந்துக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தேவை. இப்பயும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க போறோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கண்ணை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க கனி தருகிற ஒரு திராட்சை செடி போல இருங்க. நான் உங்களை பற்றி வளர்கிற ஒரு கொடி மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். ஒருவேளை சில நேரங்கள்ல நான் இந்த உலகத்தை நோக்கி என்னுடைய கிளைகளை பரப்பி இருக்கலாம். அந்த கிளைகள் எல்லாம் நறுக்கி போட்டுருங்க. எனக்குள்ள நிறைய களைகள் காணப்படலாம். அந்த களையெல்லாம் எடுத்து போடுங்க. என்னைய சுத்தம் பண்ணுங்க. கர்த்தரே காத்து என்னைய சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு கேட்போமா? கண்களை மூடி மனசனுடைய ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். கனி செடி நீர் நிலைத்திருக்கோ கொடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கோ கொடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கீழை நறுக்கி களை பிழங்கி கர்த்தனை காத்தெம்மை சுத்த செய்வி. கீழை நறுக்கி களை பிழங்கி கர்த்தனை காத்தெம்மை சுத்த செய்வி. பாதம் பணிந்தேன் நாளும் தோதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே வந்தெம்மை தாங்குகிறீர். உப்பாதம் பணிந்தேன் நாளும் தோதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதீர். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதீர். ஆம் தகப்பனே, உங்க அன்பு எங்க உள்ளத்தை பொங்கி வருகிறபடினால நன்றி செலுத்துறோம். நீங்க மட்டுமே எங்களுடைய ஆறுதல்னு, நீங்க மட்டுமே எங்களுடைய அஸ்திவாரம்னு நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம்.
எங்க மத்தியில கடந்து வாங்க. உங்க வசனத்தை, நீங்க எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய வார்த்தைய நாங்க வாசிச்சு அதன் அர்த்தத்தை புரிஞ்சு அதை எங்க வாழ்க்கையில செயல்படுத்த வந்திருக்கிறோம். எங்க கூட பேசுங்க. வேதத்தின் ரகசியங்களை காணும்படிக்கு, வேதத்தின் அதிசயங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய கண்களை, எங்களுடைய மன கண்களை, இருதயத்தின் ஆழங்களை கொஞ்சம் திறந்துட்டாங்க. இன்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைய கொஞ்சம் தியானிக்கலாம். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அந்த வசனமானது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல எழுதி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளோடு கூட நடந்து கடவுளுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆசைப்பட்ட ஒரு மனிதர். அவர் அவர் எழுதி வைத்த அந்த தோல் சுருள்ல இப்படியாக ஒரு வசனத்தை, ஒரு வரியை எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கறத குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். இந்த வசனம் நம்ம நிறைய நாள், பல தடவை, பல தருணங்கள்ல, இன்னும் சொல்ல போனா குழந்தையா இருக்கிற காலகட்டங்கள்ல கேட்டு பழகி போன ஒரு வசனம் இல்லையா? இந்த வசனத்தை கொஞ்சம் மூல பாஷையோடு ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு அது தருகிற ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நமக்கும் ஆண்டவருக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்ள போகின்றோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் அச்சிடப்பட்ட வேதாகமங்களை நம்ம பயன்படுத்துகின்றோம். ஆனா இதனுடைய மூல பாஷை பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில் எழுதப்பட்ட வேதவசனம். அந்த எபிரேய தோல் சுருள்கள்ல இந்த வசனமானது, இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கக்கூடிய இந்த மொத்த வாக்கியமானது எபிரேய பாஷையில எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எபிரேய வேதாகமத்துல அக்கா வாசிச்சாங்க பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி, அந்த காத்திருத்தல் நம்ம தமிழ்ல சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வேதாகமத்துல குவா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. QAVOH அப்படின்னு நம்ம அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணிக்கலாம். குவா. இந்த குவா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் எபிரேய வேதாகம வல்லுநர்கள் தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணும் பொழுது அதை காத்திருத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக போட்டிருக்கிறாங்க. சரி, ஒரு வாக்கியத்தை எழுதினவர் என்ன புரிதல்ல எழுதினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதே புரிதல்ல படிக்கிறோமாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பேப்பர்ல ஒரு விஷயத்தை எழுதி தர்றேன்னு வச்சுக்குவோம். நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். நான் ஒரு பேப்பர்ல எழுதி நான் தம்பிக்கு தர்றேன், அவரை வாசிக்க சொல்றேன். சரியா தம்பி, நான் ஒரு பேப்பர்ல உங்களுக்கு எழுதி தரேன். சரியா? நீங்க தமிழ்ல தங்கிலீஷ்ல வாசிப்பீங்கல்ல, எஸ்எம்எஸ்ல. சரி, அப்படியே புரிச்சுக்கோங்க. NALLA நீங்க தமிழ்ல சொல்லிருங்க. PAIYAN. இப்ப சேர்த்து வாசிக்கமா? எழுதுனது ஒரே விஷயம் தான். அக்கா அதை எப்படி வாசிச்சிருக்காங்க? நீங்க எல்லாருமே சொல்லலாம். அக்கா எப்படி வாசிச்சாங்க? அக்கா தமிழ்ல தான். நீங்க அதை எப்படி அக்கா சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. நல்ல பையன். இப்ப நான் அதை வாசிக்கவாக்கா? நல்ல பையன். நான் தப்பா வாசினாக்கா? இல்ல இல்ல, எழுத்து ஒண்ணுதாக்கா. ஆனா அதை வாசிக்கிற விதத்துல புரிந்து கொள்ளுதல் என்ன ஆகுது? வித்தியாசப்படுது. அக்கா அதை வாசிச்சாங்க, தம்பி அதை வாசிக்கும் போது நல்ல பையன் அப்படின்னு வாசிச்சாரு. நல்ல பையன் அப்படின்னா குட் பாய்னு அர்த்தம். நல்ல பையன் அப்படின்னா பேட் பாய்னு அர்த்தம். அப்ப பல நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்தை எப்படி வாசிக்கிறோம்ங்கிறதுல இருந்து அல்லது எப்படி புரிந்து கொள்றோம்ங்கிறதுல இருந்து அதோடைய அர்த்தம் என்ன செஞ்சிருது? பல நேரங்கள்ல மாறிவிடுது. அப்ப
எது சரியான அர்த்தமா இருக்கும்? இப்ப இந்த NA LLA PA IOA என்னன்னு எழுதுறது யாரு? நானு. அப்ப நான் என்ன புரிதல்ல எழுதுறேனோ அதுதான் உண்மையா இருக்கும். நீங்க வாசிச்ச புரிதல் அப்படிங்கிறது உங்களுடைய புரிதலா இருந்தாலும் எழுதுறவருடைய புரிதல் என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்ப அந்த அர்த்தத்தோட இப்ப நம்ம ஏசாயாவுக்கு வருவோம். சரியா? இப்ப ஏசாயா இந்த இடத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குவாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த குவா அப்படின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இதுக்கு எபிரேய லெக்சிகன் அல்லது எபிரேய டிக்ஷனரிகள்ல இருக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறத இதே வார்த்தையை வேற எங்கெல்லாம் அவர் பயன்படுத்துறார் அப்படிங்கறதோடு கூட பொருத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இதே குவாங்கிற வார்த்தை வேதத்துல வேற எங்கெல்லாம் வருது அப்படிங்கிற இடத்தோட பொருத்தி பார்த்து உண்மையிலேயே இந்த வார்த்தைய அந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன புரிதலோட சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? கத்துக்கொள்ள போறோம். வாங்க ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனத்தை கொஞ்சம் தமிழ்ல வாசிங்களேன். ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனம். நான் வந்தபோது ஒருவனை இல்லாமல் போவதென்ன, நான் கூப்பிட்ட போது மறுபடியும் கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போவதென்ன. ஏசாயா 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல 2வது வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பாத்தீங்களா? இங்க இந்த யாரோ ஒரு திராட்சை தோட்டத்தை அதிபதி மரத்தை நட்டு சுத்தி வேலி அடைச்சு எல்லாத்தையும் கிளீன்லாம் பண்ணி தேவையான உரம்லாம் போட்டு எல்லாம் செஞ்சாங்க. அதுல இருந்து நல்ல ஒரு திராட்சை பழம் வரும். வந்துச்சுன்னா அதை ஜூஸ் போடணும்னு ஜூஸ் போடுறதுக்கு ஒரு ஃபேக்டரி வேற கட்டி, சரியா? இப்ப நம்ம அமராவதி ஃபேக்டரி ரெடி பண்ற மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு அந்த திராட்சை ரசத்தை ஜூஸ் போடுறதுக்கு ஒரு ஃபேக்டரி ஒன்று ரெடி பண்ணி பழம் அடுத்த மாசம் பழுக்க போகுது, பழுத்தோடனே அப்படியே பறிச்சுட்டு போய் ஜூஸ்ல போடணும்னு சொல்லி ஜூஸ் போடுறதுக்கு ஃபேக்டரி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு பழம் வரும்னு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அதுவோ இவ்வளவு ஒரு செஞ்சு வச்சு பார்த்தா கடைசியில வந்த பழம் ஃபுல்லா புளிப்பான பழமா வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இதுதான் இந்த விஷயத்தை பேசும் பொழுது இந்த காத்திருத்தல்ங்கிற வார்த்தைய, இந்த குவாங்கிற வார்த்தைய அங்க ஆசிரியர் பயன்படுத்துறார். அப்ப இந்த வார்த்தை சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பது. அப்ப காத்திருத்தல் அப்படின்னா என்ன? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பது. அதுதான் சரியான அர்த்தமா இருக்கும். இப்ப இந்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு வாங்க நம்ம ஏசாயா 49க்கு போவோம். நம்ம இப்ப வாசிச்சோம் பாருங்க, அந்த ஏசாயா 40 அதை எடுங்க, அங்க போவோம். இப்ப அங்க எப்படி அதை வாசிக்கணும்னா, நீங்க அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வாசிக்க கூடாது, எதிர்பார்த்திருக்கிறவர்கள். அப்படிதான் எனக்கு அர்த்தம் பார்த்தோம். இப்ப அந்த அந்த அர்த்தத்தை வச்சு இப்ப வசனத்தை வாசிக்க போறீங்க. வாசிங்களேன். கரெக்ட். கர்த்தருக்கு எதிர்பார்க்கிறவர்களோ அவ்வளவுதாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல இந்த ஆசிரியர் எழுதி வைத்திருக்கக்கூடிய புரிதல் என்னன்னா, கர்த்தரை எதிர்பார்த்து. நம்ம பல நேரங்கள்ல மனுஷனுடைய தயவை எதிர்பார்த்து வாழுகின்றோம். எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்வார், எனக்கு யாரிடமாக இருந்து சகாயம் வரும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பை தேடுகின்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா. ஆனா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை எதிர்பார்க்கிறோமா? ஆண்டவரிடத்துல நேரம் செலவிடுவதற்கு நம்முடைய எதிர்பார்ப்புகளை கொடுக்கிறோமா? ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதற்கு கிளம்பி வர்றோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமான நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தயாரா இருக்குமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு தருவதற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கோமா? அப்படி எதிர்பார்த்தா மட்டும்தான் புது பலன் கிடைக்கும். நான் புது பலன் வேணும், எனக்கு புதுசா பலன் வேணும், நான் கழுகு மாதிரி பறக்கணும், எல்லா ஆசையும் நமக்கு இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான விஷயம் என்ன? கடவுளுக்கு எதிர்பார்த்து இருக்கிறோமா? கடவுளுடைய பிரசன்னத்துக்கு எதிர்பார்த்து இருக்கிறோமா? எப்போ நம்ம கடவுளுடைய பிரசன்னத்துக்கு எதிர்பார்க்கிறோமோ அப்போ மட்டும்தான்
கடவுள் தர்ற புது பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த வசனத்தை அந்த ஏசாயா எழுதி வைத்த புரிதல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புது பலன் வேணும் அப்படின்னா கடவுளுக்கு எதிர்பார்க்க பழக வேணும். கடவுளுக்காக காத்திருத்தல் அப்படிங்கிறது எது? கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கணும். கடவுளிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் கடவுளை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு பாக்கியம். பாருங்க, சங்கீதம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு, இஸ்ரவேல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற மக்களும் வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும்னு அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாண சட்டம் இருந்துச்சு. அதனால எல்லாரும் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு 3 தடவை கண்டிப்பா அந்த ஊர் கோயிலுக்கு போவாங்க. அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, எருசலேம்ல இருக்கிற அந்த பெரிய கோவிலுக்கு எல்லாரும் போவாங்க வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மலையேறி போகும் பொழுது சும்மா போக முடியாது, டயர்டா இருக்கும். அப்ப போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. இப்படி மலை ஏறும் பொழுது பாடிக்கொண்டே போகிற பாடல்களுக்கு தான் ஆரோகண சங்கீதம் என்று பெயர். சங்கீதம் 121 அப்படிங்கிறது ஒரு ஆரோகண சங்கீதம். இன்னைக்கு உலகத்துல மக்கள் மலைகள் மேல் கடவுள் படுத்திருக்கிறார், மலைகள்ல கடவுள் தங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி பாடல் எழுதி வச்சாங்க தெரியுமா? அந்த வசனத்தை எப்படி, அதை கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு கேட்போமே. அக்கா, அந்த வசனத்தை வாசிங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரெக்ட்டுக்கா. இப்ப அத நான் வாசிக்கிறேன்க்கா. அதே டயலாக் தான் திருப்பி வாசிக்கிறேன். ஆனா வாசிக்கிற அந்த அந்த புரிதலை மட்டும் அதுல இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட நீங்க படிச்சுருவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் பர்வதத்துக்கார கண்களை ஏறெடுக்கலங்க, அதுக்கு மேல இருக்கிறார் என் கடவுள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் என் காலை தள்ளாட விட்டார், அவர் என்னை காக்கிறார். இன்னைக்கு பிற தெய்வங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் என்று ஒன்று இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம், கடவுள் எழுந்திருக்கும் நேரம் என்று ஒன்று இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். அன்றைக்கும் நம்பினார்கள். எலியா 430 பாகால் தீர்க்கதரிசிகளோட கூட வாதம் செய்யும் பொழுது நல்லா சத்தமா பாடுங்க, ஒருவேளை உங்க கடவுள் தூங்கிட்டு இருப்பாருன்னு ஒரு சொன்னதாக பதிவு அந்த இடத்துல வரும். அப்ப இந்த நம்பிக்கையுடைய மக்கள் மத்தியில இஸ்ராயேல் மக்கள் என்ன சொல்றாங்க? இஸ்ராயேலை காக்கிற கடவுள் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த கடவுளுக்கு காத்திருக்க பழகிறது தான் அன்றைக்கு இந்த பாடலின் ஆசிரியர் நமக்கு தருகிற ஒரு கருத்து. அப்ப இந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படிங்கிறது இந்த அர்த்தத்தோடு இருக்கணுங்க. கர்த்தருக்காக நேரம் செலவிடுவது, கர்த்தருடைய வசனத்துக்கு ஆசையாக இருப்பது, அதிகமான நேரம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு, படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, கடவுளுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பதற்கு, அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கிற அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும் இல்லையா? பாருங்க, இன்னொன்னு இருக்கு. அதையும் கொஞ்சம் இதை நீங்க ஆங்கில வேதாகமத்துல இதே நீங்க ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிச்சோம் இல்லையா? அதாவது ஒரு திராட்சை தோட்டம் நடத்தி அதுக்கு ஒரு ஜூஸ் குளிக்கிறதுக்கு ஃபேக்டரி ரெடி பண்ணி, அந்த பகுதியை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா இந்த காத்திருங்கிற வார்த்தைக்கு, அந்த 5வது அதிகாரத்து காத்திருவுக்கு லுக்குங்கிற வார்த்தை இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. எல்ஓஓகே லுக்குன்ற வார்த்தை இருக்கு. அதே சமயத்துல இதே அந்த குவாவா அப்படிங்கிற இந்த குவான்ற அந்த வார்த்தை இன்னொரு இடத்துல ஏசாயா எழுதுறாரு. எங்க தெரியுமா? ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம்,
ரட்சிப்பார். இந்த இடத்துல வருகிற காத்திருத்தல நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா வெயிட்னு எழுதி இருக்கு. 5வது அதிகாரத்துல வந்த காத்திருத்தலுக்கு லுக்குன்னு எழுதி இருக்கு. இந்த 25வது அதிகாரத்துல வருகிற காத்திருத்தலுக்கு ரெண்டுக்குமே அந்த குவாங்கிற வார்த்தை தான். அந்த குவாங்கிற வார்த்தை தான். ஆனா அதோடைய அர்த்தங்கள் எப்படியெல்லாம் நமக்கு புரிகிறது. அங்க லுக்குனும் இங்க வெயிட்னும் வருகிறது. அப்ப இங்க எதுக்காக காத்திருக்குதா? ஆண்டவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க. பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்க தயார், ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் தயார். ஆனா நம்முடைய காத்திருப்போம், நம்முடைய எதிர்பார்ப்போம் உலகம் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை தாண்டி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் இருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் என்னுடைய காத்திருப்பு இருக்கிறதா? என்னுடைய எதிர்பார்ப்பு? இந்த பூமியில மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதி 80 வருஷம், அதுக்கு மேலே ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறவர்கள் பலர். இந்த குறுகிய காலகட்டங்கள் ஒருவேளை சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுமாரா 30 வருடங்களை தாண்டி தான் வாழ்ந்து இருக்கிறோம். 30 வயசுக்கு மேற்பட்டவங்களாகத்தான் இருக்கின்றோம். கர்த்தருக்கு சுருத்தமானால் இன்னும் ஒரு 50 வருஷம் இந்த பூமியில நம்ம வாழ்ந்துருவோம் இல்லையா? இந்த 50 வருஷ தேவைகளுக்கு எதிர்பார்த்து பல நேரங்கள்ல நம்ம எல்லா விஷயங்களையும் கணக்கெடுக்கிறோம். இந்த 50 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு யுக யுகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் வாழ போறோமே, அதுக்கு நம்ம தயார்படுத்தி இருக்கோமா? அதுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? அதுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கா? அதுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறோமா? அதுக்கு ஆண்டவருக்கு பிடித்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? அதுக்கு ஆண்டவரோடு வாழுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அதற்காக ஆண்டவர் எந்நேரம் வந்தாலும் போவதற்கு தயாராக இருக்கிறோமா? அதத்தான் அக்கா வாசிச்சாங்க. ஏசாயா 25வது அதிகாரத்துல ரட்சிப்புக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு. யார் ரட்சிக்கப்பட முடியும்? யார் ரட்சிக்கப்பட முடியும்னு நம்ம கையில இருக்கக்கூடிய வேதாகமத்துல ஒரு பெரிய பட்டியலே இருக்குதுங்க. அது என்ன பட்டியல்னு கொஞ்சம் பார்ப்போமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு நாள் பரலோகம் போகணும்னு. இங்க எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? நான் இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போகணும்ன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? பரலோகம் போறதுக்கு ஆசைப்படுறோமே, குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? குவாலிஃபிகேஷன்ல நம்ம ரெடி ஆயிட்டோமா? பல நேரங்கள் அதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கா பிரதர்னு கேட்கிற மாதிரி ஆயிரும். அப்ப அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பட்டியல் நம்ம படிச்சு பார்த்தா தானே தெரியும். வாங்க அதை படிச்சு பார்ப்போம். சங்கீதம் 15வது பாடல். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உங்க கூடாரத்துல வந்து தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் கடவுளுடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுவான் அப்படின்னா, உத்தமனாய் நடந்து முதல்ல நடந்து கொள்ளுகிற விதத்துல உத்தமம் இருக்கணுங்க. உத்தமனா நடக்கணும். அப்புறம் நீதியை நடப்பித்து நான் நடந்து கொள்ளுகிற, நான் நடப்பிக்கிற எல்லா விஷயமும் நீதியானதா இருக்கணும். மனதார சத்தியத்தை பேசுகிற மனசுல இருந்து உண்மையை பேசுறவனா இருக்கணும். மனசுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு வச்சு பேசுகிற மனிதர்களா இருக்கிறவங்களால பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. யார் கடவுளுடைய கூடாரத்துக்கு போவார்களா? மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே, இல்லையா? அக்கா வாசிங்க தொடர்ந்து. அவன் தன் நாவினால் புறம் கூறாமல் பக்கத்துல இருக்கவனை பத்தி கோழி சொன்னாங்களோ அதான் அக்கா அழகா சொல்லிட்டாங்க. தன் நாவினால் புறங்கூறாமல். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? நேற்று அவங்க வீட்டுல என்ன சண்டை நடந்துச்சு தெரியுமா என்று தன்னுடைய நாவினால் புறங்கூறாமல் இருக்கிறவன் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும், கடவுளுடைய வீட்டுக்கு போக முடியும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்து புதுவிடம் பெற்றுக் கொள்ளணும்னா
நம்ம வாழ்க்கையில மனசார சத்தியம் பேசுறவங்களா நம்ம இருக்கணும். அப்ப மட்டும் தாங்க கடவுள் தர்ற புது பலன் எனக்கு கிடைக்கும். நான் கழுகு போல சட்டை எடுத்து எழுப்ப முடியும் இல்லையா? வாங்க என்ன வாசிப்போம். அக்கா வாசிங்கக்கா. தன் தோழருக்கு தீங்கு செய்யாமலும் என்னைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் நம்பி வந்துட்டான்னா அவனுக்கு நான் விரோதமா செய்யக்கூடாதுங்க. அவனுக்கு காலை வாரி விடக்கூடாதுங்க. அவனை ஏமாத்தி விடக்கூடாதுங்க. அவனுக்கு குழி வெட்டிடக்கூடாதுங்க. என்னை நம்பி ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை காலவாரி விடாத ஒரு நிலை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நம்ம பரலோகம் போறதுக்கு தகுதியான வாழ்க்கை வாழ்றோம்னு அர்த்தம் ஐயா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அக்கா வாசிங்கக்கா. தன் அயலான்மே சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இன்னொருத்தரை பத்தி ஏதாவது ஒரு செய்தி சிறிவழி செய்தியா வருதுன்னா விடுங்கண்ணே விடுங்க அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போயிடுறேன். தன்னுடைய அடுத்த மனிதன் மேல சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அவன் மேல ஒரு நிந்தையான ஒரு குற்றச்சாட்டான ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா அதுல இருந்து கற்றுக்கிற பாடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவனை லூஸ்ல விட்டுற ஒரு மனிதன் இல்லையா? அக்கா வாசிங்க அக்கா தொடர்ந்து. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை யோகனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறவன் மனுஷன். அடுத்துக்கா. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஒரு சொல்லு சொல்லிட்டா அதை காப்பாத்துறவேன்னு அர்த்தம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் அதில் தவறாது இருக்கிறவன் எவனோ அவன் மட்டுமே கர்த்தருடைய கூடாரத்துக்குள் போக முடியும். அவன் மட்டுமே கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்க முடியும். அவன் மட்டும்தான் புதுபலன் அடைய முடியும். அவன் மட்டும்தான் கழுகு போல எழுந்திருக்க முடியும். இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறதுங்க. இன்னும் வருவோமே. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பணத்தை வட்டிக்கு கொடுத்து வாங்குகிறவர்கள், வட்டிக்கு கொடுப்பதன் மூலமாக அடுத்தவருடைய மனதையும் குடும்பங்களையும் காயப்படுத்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அக்கா சொல்லுங்கக்கா. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். லஞ்சம் வாங்குகிறவர்கள் பரலோகத்துக்குள் போவது இல்லை அப்படிங்கறத அக்கா ரொம்ப தெளிவா வாசிச்சாங்க. அவ்வளவுதான். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் ஒருத்தரை கவுத்துறதுக்கு காசு வாங்காதவன், அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போறதுக்கு நான் வர்றேன் முதல்ல அப்படின்னு கிளம்பி வராதவன், அவன் மட்டும் தாங்க தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியும். அவன் மட்டும்தான் பரலோகத்துக்கும் போக முடியும். அக்கா அடுத்து இருக்காக்கா. இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவன் தாங்க அசைக்கப்படவே மாட்டான். அவன் தாங்க வாழ்க்கையில என்ன புயல் அடிச்சாலும், என்ன கவலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அசையாம கல்லுவர் நிக்க முடியும். புரியுதா? ஆக இதை எப்ப நம்ம வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருவார் வரலாறு மொட்டை மாடியை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா அவரை எதிர்பார்த்திருத்தல். அவரை எதிர்பார்த்திருக்கிறதோட சேர்த்து அவர் என் வாழ்க்கைய மாற்றுவார் என்று அவர் என்ன மாற்ற நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை திருத்திக் கொள்ள தயாரா இருப்பவர்கள், அவரிடத்திலிருந்து வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆசையா இருக்கிறவர்கள், இவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப இதே வசனத்தை இன்னொரு வார்த்தையிலிருந்து பார்க்க போறோம். இந்த குவாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஏசாயா இப்படி ரெண்டு புரிதலோட, அதாவது லுக்குங்கிற புரிதலுக்கும் வெயிட்ங்கிற புரிதலுக்கும் ரெண்டு புரிதல்ல இந்த வார்த்தையை எழுதுகிறார். இதே வசனம், இந்த வார்த்தை மொத்த வேதாகமத்துல பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 45 தடவைக்கு மேல இந்த குவாவான்ற வார்த்தை வருகிறது. அதுல முதல்ல எங்க வந்துகிறது இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் புஸ்தகத்துல வருது. எடுத்து பார்ப்போமே. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அக்கா வாசிங்க. பின்பு தேவன்
அந்த சேரவும் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த குவாவான்ற எபிரேய சொல் பயன்படுத்தப்படுது. வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி பூரா என்ன செய்யுமா, ஒன்னோட ஒண்ணு சேருவதற்கு என்ன இந்த குவாவான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. சரி, நமக்கு புரியுற மாதிரி பேசுவோம். சரியா? இப்ப இங்க ஒரு சின்ன வாளியை கொண்டு வச்சிருவோம். இங்க ஒரு சின்ன வாளியை கொண்டு வச்சுட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரேன், தம்பி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரட்டும். ரெண்டு பேருடைய தண்ணியையும் அந்த வாளிக்குள்ள ஊத்துவோம். ஊத்தியாச்சு. ஊத்தி முடிச்சதுக்கு பிறகு என் டம்ளர் தண்ணி தனியா, உன் டம்ளர் தண்ணி தனியா, தனியா இருக்குமா சேர்ந்து இருக்குமா? சேர்ந்துதான் இருக்கும். பிரிக்க முடியுமா? என் தண்ணி அவர் தண்ணியும்? அந்த பிரிக்க முடியாத வாழ்க்கை கடவுளோடு எவன் வாழுகிறானோ அவன்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறான். நான் கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படின்றது எது தெரியுமா? கர்த்தரோடு ரெண்டரை கலந்துறதுங்க. பிரித்து பிரித்து ஒட்டிக்கிறது இல்ல, பிரித்து பிரிச்சு ஒட்டிக்கிறது இல்ல. ஒரு டப்பாக்குள்ள பென்சிலையும் பேனாவையும் போட்டு கழுவுன்னு நல்லா குளிக்கிட்டு மறுபடியும் ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு எழுதி எடுத்துடலாம். ஆனா அதே டப்பாவில் நான் ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்திட்டு தம்பி ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்திட்டு எங்க ரெண்டு பேர் தண்ணியை தனித்தனியா பிரிச்சு கொடுனா என்ன செய்ய முடியாது. நீங்க அதைத்தான் இந்த இடத்துல இந்த எபிரேய சொல்லான இந்த குவாவா அப்படிங்கிறது சொல்லுது. அப்ப தண்ணீர் ஒன்று சேருகிற ஒரு இடம், அது போல கர்த்தரோடு இணைந்து கொள்கிறவர்கள். இந்த குவாவான்ற இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல எபிரேயத்துல விளக்க முறை என்ன சொல்லுதுன்னா பைண்டிங் டுகெதர், ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறது. நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஒரு 3 கயரை எடுத்து பெரிய சணல் தயாரிக்கும் பொழுது ஒன்னோட ஒண்ணு பிணைகிறோம் பாத்தீங்களா? அந்த பிணையும் பொழுது ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும். சாதாரண ஒத்த நூல் இருக்குங்க, அந்த நூலை கையை வச்சு அத்து எடுக்க சொன்னா அத்துருவீங்க. ஆனா அதுவே ஒரு 50 நூல் ஒண்ணா எடுத்து மொத்தமா அதை நீங்க முறுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தமிழ் வார்த்தை முறுக்கிடுறது. ஒன்னோட ஒண்ணு அதை நம்ம பிணைஞ்சு அதை முறுக்கிட்டோம்னா பிரிக்க முடியுமா? பிடிக்க முடியறது இல்லை. ஆனா அப்படி முறுக்கும் பொழுது ஒரு பலம் கிடைக்கும் பாத்தீங்களா? சாதாரண ஒரு நூலு, அந்த நூலை ஒரு பக்கம் நான் பிடிச்சுக்கிறேன், ஒரு பக்கம் தம்பிட்ட கொடுக்குறேன், வேற 2 பேரும் பிடிச்சி இழுப்போம், ஒரு நிமிஷத்துல அந்த போகும்ல. இப்ப அதுவே நான் ஒரு 50 நூலை ஒண்ணா எடுத்து அவரு நானும் வச்சு நல்லா அதை முறுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு முறுக்கு கயிறு கூட ஒரு சடம்பு கயிறு பெரிய கயிறு எடுத்து முறுக்கு கயிறு எடுத்துக்கிட்டு இப்ப அவரும் நானும் அதை அக்கணும்னு சொல்லி பிடிச்சு இழுக்கிறோம். அக்க முடியுமா? ஏன்னா அதுக்குள் ஒரு பலம் உருவாகிறது. அப்ப எப்ப நீங்க கடவுளோடு நீங்கள் ஒன்று சேருகிறீர்களோ, எப்ப கடவுளுடைய வார்த்தையும் உங்க வாழ்க்கையும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைகிறதோ அப்போ புது பலன் கிடைக்கும். அதுதான் அந்த வசனம் நம்ம பார்த்தோம். ஏசாயா 40ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அந்த புது பலன் எது தெரியுமா? அந்த முறுக்கின கயர்ல வருது பாருங்க ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் தான் கடவுளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புது பலன். கழுகு 40 வருஷம் அந்த பூமியில வாழும். 40 வருஷம் பூமியில வாழ்ந்ததுக்கு பிறகு அதோடைய ரெக்கை இதெல்லாம் ரொம்ப பழசாகும், ரொம்ப வயதான ஒரு தோற்றத்துக்கு போகும். இந்த கழுகு என்ன செய்யும்னா நேரா போய் உயரமான மலை சிகரங்களை நோக்கி போயிடும். அங்க இருக்கக்கூடிய பாறைகளுடைய சின்ன சின்ன கேப்ல போய் உட்கார்ந்துக்கிறோம். உட்கார்ந்துட்டு தன் உடம்புல இருக்கிற அந்த பழைய அந்த ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த உதிர்கள், அந்த முடி எல்லாத்தையும் அந்த பாறையில வச்சு தேய்ச்சு எல்லா முடியும் பிச்சு போட்டுரும். பிச்சு போட்டுட்டு புது முடி வளர்ற வரைக்கும் சாப்பிடாம தூங்காம தண்ணி குடிக்காம அங்கேயே உட்கார்ந்தே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த முடி மறுபடியும் புதுசா வரும். இந்த புதுசா வர்ற முடி பாத்தீங்கன்னா எப்படி வளர்ந்துருக்கும் தெரியுமா? ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு தனித்தனி ரோமமா இருக்காது. கழுகுடைய செதில் அந்த ரெக்கையில இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்கும். அப்படி பிணைகிற பொழுதுதான் அந்த புது ரோமங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கழுகு என்ன செய்யும்? அதோடைய செட்டையை விரிச்சு
மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கும். அதுதான் கடவுள் நமக்கும் இன்னைக்கு கொடுக்க விரும்புகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது என்ன? கடவுளுக்கு காத்திருக்கிற தன்மை. கடவுளுக்கு நம்ம காத்திருக்க பழகிட்டோம்னா, காத்திருக்கிறது அப்படிங்கிறது கடவுளுடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருப்பது, கடவுளுடைய ரட்சிப்பை உணர்ந்து கொண்டு அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு ஆசைப்படுவது, இவைகளை நான் செய்கிற போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில கடவுளோடு நான் ஒன்று சேர முடியும். கடவுளுடைய வார்த்தையும் என் வாழ்க்கையும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்க ஆரம்பிக்கும். எப்ப கடவுளுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணையுதோ, அப்போ எனக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். அந்த புது பலன் கழுகின் பலன் போல இருக்கும். அப்ப கழுகின் பலன் போல இருக்கும் போது, கழுகுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி என்ன தெரியுமா? மழை பெஞ்சா வானத்துல ஏதாவது பறவை பறக்க முடியுமா? அடிச்சு ஊத்துதுங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கொட்டிக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரு குருவியோ காக்காவோ பறக்க முடியுமா? பறந்துகிட்டு இருக்குமா? நேரம் இருக்காது. என்ன செய்யும்? எங்கேயா மரத்தடியில போய் நிழல்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். கழுகு என்ன செய்யும் தெரியுமா? மேகத்துக்கு மேல பறந்துடும். மேகம் எவ்வளவு ஹைட் இருக்கும், அதை விட மேல உயரத்துக்கு போயிடும். அப்ப அங்க மழை இல்லையில. இதுதான் கழுகுடைய பலன். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அதை விட அதிகமா அதை பத்தி கஷ்டப்படுறத, அதை பத்தி கவலைப்படுறத விட்டுவிட்டு அதை விட உயரத்துல நம்ம பறக்க ஆரம்பிப்போம். அதை விட உயர்ந்த கடவுளை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப நம்மளுடைய வளர்ச்சிய எந்த ஒரு இயற்கை சூழலும் அல்லது எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியோ அல்லது எந்த ஒரு சூழலும் நம்மளுடைய பயணத்தை நிறுத்தாது. எப்போ கடவுளுக்கு நம்ம காத்திருக்க முடியலாம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம். என்னன்னா, நான் கடவுளுக்கு காத்திருக்க போறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன். கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, கடவுளுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு, கடவுளுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு. அதுக்கு தான் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பட்டியலே படிச்சோம், சங்கீதம் 15 இருக்கு இல்லையா? இப்படி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கிறதுக்கு முயற்சிக்கிற பொழுது, இப்படி நான் என் வாழ்க்கையை திருத்தி அமைக்கின்ற பொழுது கடவுள் தருகிற புது பலன் என்ன செய்யும்? எனக்கு கிடைக்கும். சரியா? அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தி செல்ல முடியும். சரியா? இப்பொழுது ஒரு பாடலை நான் பாடி அதை தொடர்ந்து உங்களை நான் ஜெப நிலைக்குள்ளாக உங்களை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். கலிலேயா என்று சொன்னாய் என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கலிலேயா என்று சொன்னாய் என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கலிலேயா என்று சொன்னாய் என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. நலிவடைஞ்ச மாந்தர் வாழ்ந்த பூமிங்க, நலிவடைஞ்ச மாந்தர் வாழ்ந்த பூமிங்க. நம்ம நாதன் இயேசு அன்பு செஞ்ச பாருங்க, அதை கேளுங்க. கலிலேயா என்று சொன்னா என்னங்க, கர்த்தர் இயேசு பணி செஞ்ச இடமுங்க. கூலி வேலைக்காரவுங்க நிறைஞ்ச இடம், கூலி வேலைக்காரவுங்க நிறைஞ்ச இடம். கூடவே பிறையின மாதரு வாழ்ந்த இடம். கூலி
நல்ல தகப்பனே, இந்த பகல் பொழுதுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில இந்த நாளை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. இந்த நாளை நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பிரயோஜனமாய் பயன்படுத்தியதற்காக நன்றி. இந்த நாள் எங்களுக்கு உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தீர், உமக்கு நன்றி. உங்களுடைய வேத வசனத்தை வாசிக்க, அந்த வசனத்தை எங்க காதால கேட்க, அந்த வசனத்தினுடைய மூல சொற்களை நாங்கள் அறிந்து கொள்ள, அது தருகிற அர்த்தங்களை எல்லாம் நாங்கள் பிரிச்சு பார்க்க எங்களுக்கு நீங்க கிருபை செஞ்சீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில வார வாரம் வந்து வசனத்தை கேட்டு போறவங்களா மட்டும் இல்லாம நீங்க தர்ற புது பலனை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படி அந்த புது பலனை நாங்க பெற்றுக்கிறது, அந்த நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு எங்க வாழ்க்கையில உங்களுக்கு காத்திருக்க சொல்லித்தாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கணும், உங்க வசனத்துக்கு எதிர்பார்த்துக்கணும், உங்க சமூகத்துக்கு எதிர்பார்த்துக்கணும், உங்க பிரசாதத்துக்கு எதிர்பார்த்துக்கணும், உங்களுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்க வாழ்க்கையில ரட்சிப்புக்கு காத்திருக்க சொல்லித்தாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, சாட்சியின் ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள, எந்த நேரத்துல நீங்க வந்தாலும் உங்க கூட நாங்க வருவதற்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்துல நாங்கள் நுழைவதற்கு, உம்முடைய பர்வதத்துல நாங்கள் ஏறுவதற்கு எங்க வாழ்க்கைய பயனுள்ளதா நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும், பிரயோஜனம் உள்ளதா நாங்க மாற்றிக்கணும். அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக நாங்க எங்க வாழ்க்கையில உத்தமமாய் நடந்து கொள்ள, நீதியை நடப்பித்துக் கொள்ள, மனசார சத்தியத்தை பேச, பக்கத்துல இருக்கிறவனுக்கு பத்தி புறம் பேசாம இருக்க, எங்க வாழ்க்கையில எங்களை நம்பி ஒருத்தர் வர்றாங்கன்னு சொன்னா, என்னை நம்பி எனக்கு தோழனா என்னை நம்பி ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு வரும் பொழுது அவனை நான் காலவாரி விடாம இருக்க எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அந்த வாக்கை நிறைவேற்ற எனக்கு சொல்லித்தாங்க. வட்டிக்கு கொடாம இருக்க, வட்டிக்கு வாங்காம இருக்க எனக்கு சொல்லித்தாங்க. அடுத்தவனை பத்தி பேசப்படுகிற எந்த ஒரு சொல்லையும் காது கொடுத்து கூட கேட்காதவனா இருக்க, அதுக்கு என்னுடைய நேரத்தை செலவழிக்காதவனா இருக்க எனக்கு சொல்லித்தாங்க. இதையெல்லாம் நான் செய்யும் போது உங்களோடு எப்படி அந்த தண்ணீர் எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேருதோ அதோட நான் உங்க கூடயே சேர்ந்துட முடியும்னு சொல்லி பண்ணிக்கிறேன். கத்துக்கிட்டோமே, உங்க வார்த்தையும் எங்க வாழ்க்கையும் ஒன்னா சேர்றதுக்கு கிருபை செய்யுங்க. உங்க வார்த்தையும் எங்க வாழ்க்கையும் ஒன்னா சேரணும். அப்படி சேர்கிற பொழுது கழுகுடைய சிறகுகள் எப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்குதோ அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் உங்க வார்த்தையும் பின்னி பிணைஞ்சிருக்க எங்களுக்கு அருள் புரியுங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஒரு புது பலன் பெற்றுக்கொள்வோம்னு இன்னைக்கு படிச்சோம். எங்களுக்கு அந்த பலனை தாங்க, அந்த பலத்தை தாங்க. இதோ பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த பலம் எங்களுக்குள்ள வரட்டும். நிறைவான பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிடைத்தாங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலன் அப்படின்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே, அந்த பலத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க. பலத்தை பெற்றுக்கொண்டு பலம் கொண்டு உமக்காக நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு நீங்க அருள் புரியுங்க. ஆம், உங்களை மாத்திரமே உறுதியா பற்றிக்கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை உறுதியா பற்றிக்கொள்ள, எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வுகளிலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு நீங்க அருள் புரியுங்க. எங்க தேவைகளை சந்தித்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. குடும்பத்துல தேவைகள் இருக்கிறது, சமுதாயத்துல தேவைகள் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தேவை இருக்கிறது, எங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு செக்யூரிட்டிக்கான தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்குரிய மருத்துவங்கள் சார்ந்த தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் எங்க கிட்ட ஒரே ஒரு பதில் இருக்கு. அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாங்க. இந்த நம்பிக்கையை பிடிச்சுக்கொண்டு உறுதியோடு நாங்கள் நடந்து போறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. நீங்க மாத்திரம் இமைப்படுங்க. வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன்பாக மிகுந்த சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தப் போகிறவரே, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய கடவுளே, மக்கே எல்லா துதியையும் கனத்தையும் செலுத்தி இன்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.